பொட்டுக்கடலை வச்சு நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச சோன் பப்படி எந்த மிஷினும் இல்லாமல் எப்படி ரொம்ப சுலபமாக செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சரியாக அரை கப் பொட்டுக்கடலை எடுத்திருந்தேன். அதை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி. இப்போ இது கூடவே அரை கப் மைதா மாவு அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு சுற்றி எடுத்துக்கங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. பொட்டுக்கடலை நல்லா மை மாதிரி அரைஞ்சிருக்கணும். இல்லை லேசாக நரநரப்பு இருந்தது அப்படின்னா சலிச்சு எடுத்துக்கங்க. இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு கடாயில் 1/4 கப் நெய் சேர்த்துடுறேன். நெய் சூடானதும் ஒரு மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்த பொட்டுக்கடலை அண்ட் மைதா கலவை இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயிலையே வறுத்து விட்டுருங்க. ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. அந்த நெய்யில் நல்லா வறுபட்டு வரணும் இந்த ரெண்டு மாவுமே. ஸோ லேசாக நிறம் மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து வரும். மாவு இந்த மாதிரி உதிரியாக தான் இருக்கணும், ரொம்ப ஈரப்பதம் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து வந்ததும் கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கலவை நல்லா ஆறி வரட்டும், இது தனியாக இருக்கட்டும். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஸ்டெப், சுகர் சிரப் ரெடி பண்ணுறது தான். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் சுகர் எடுத்துருந்தேன், அதை சேர்த்துடலாம். கூடவே அரை கப் தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயிலேயே கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி சுகர் நல்லா கரைஞ்சி வந்ததும் கம்பி பதம்லாம் தாண்டி உங்களுக்கு தக்காளி பதம் கல் பதம்னு வரும்ல. ஸோ அப்பப்போ அந்த சுகர் சிரப்பை ஒரு தண்ணியில் விட்டு செக் பண்ணி பார்த்துக்கங்க. தண்ணியில் சேர்த்ததுமே கையில் எடுக்க வரணும். கையில் எடுக்க வந்தாலுமே சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கல் மாதிரி இருக்கணும் கையில் எடுத்த பிறகு. ஸோ அந்த மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது பார்க்குறதுக்குமே உங்களுக்கு கொஞ்சம் தேன் கலரில் மாறி இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், லேசாக தேன் கலரில் மாறிடுச்சு நம்ம சுகர் சிரப். ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவி வச்ச ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் இந்த சுகர் சிரப்பை சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்த்ததும் அப்படியே வச்சுட்டிங்கன்னா செட் ஆகிரும், கல் மாதிரி இருக்கிறோம். ஸோ ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இருக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தால் போதும். அந்த டயத்துலேயே லேசாக கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டுக்குமே ஆறி வந்துடும். ஸோ நம்ம செய்கிறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்ல, அதனால் இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காகி இருக்குது, நிறமும் கொஞ்சம் மாறி இருக்குது, கையில் ஓரளவுக்கு தொடுற அளவுக்கு கொஞ்சம் சூடும் ஆறி இருக்குது. இந்த மாதிரி வந்ததுமே அப்படியே ஸ்பூனால் எடுத்து கைக்கு மாற்றிடலாம். கை ரொம்ப சூடாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. சூடு பெருசாக தெரியாது, லைட்டாக தெரியும் தான், பட் ஓகேவாக தான் இருக்கும். இந்த மாதிரி கைகளில் மாற்றிட்டு இந்த மாதிரி உருட்டி விட்டுருங்க. சூடாக இருக்கும் போதே செய்யணும், நல்லா ஆறிடுச்சுன்னா செய்ய வராது. இந்த மாதிரி மடித்து விட்டு கொஞ்சம் நீளமாக மடித்து விடுங்க. எந்தளவுக்கு இப்படி விடுறீங்களோ அந்தளவுக்கு சோன் பப்படி நிறைய லேயர்ஸோட ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரி நீளமாக மடக்கி விட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கங்க. இப்போ இதை ரவுண்டாக ஒரு கயிறு முடிச்சு போட்ட மாதிரி ஒரு ரவுண்டான ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நீளமாக வளர்த்த பிறகு 2 கார்னரையும் இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டிங்கன்னா ஒன்றா ஆகிக்கிறோம். ஸோ அதே மாதிரியே ரவுண்டாகவே இதை நீங்கள் மறுபடியும் மடித்து விட்டு நீங்கள் கொஞ்சம் இழுத்து கொண்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். நல்லா சூப்பரான சோன் பப்படி ரெடியாகும். பாருங்கள், இந்த மாதிரி கைகளால் இழுத்து விட்டு அதை இந்த மாதிரி மடித்து சங்கிலி மாதிரி மடித்து விட்டு ஒரே இதாக நீங்கள் எடுக்கணும். இதே மாதிரி ஒரு 10-15 முறை நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் சுகர் சிரப் ரொம்ப காய்ச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு இழுக்க வராது. அந்த பதம் வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக கைகளில் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்கு வராது. பர்ஃபெக்டான பதம் இருந்தால் தான் சரியாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஸ்பேஸில் கொஞ்சம் நெய் தடவிட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. ஒரு 10-15 முறை செஞ்சுட்டு நம்ம ஆரம்பத்தில் அரைச்சி வறுத்து எடுத்த பொட்டுக்கடலை அண்ட் மைதா கலவை இருக்குல்ல, அதை இந்த மாதிரி மேலே தூவி விட்டு மறுபடியும் அதே மாதிரியே நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி மடிச்சு விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சோன் பப்படி நல்லா சூப்பராக கிடைக்கும். ஸோ இருக்கிற எல்லா பொட்டுக்கடலையும் அந்த மிக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மெதுவாக இந்த மாதிரி மடித்து விட்டு இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கலாம். சோன் பப்படி மிஷின் வச்சு தான் நல்லா செய்வாங்க, அல்லது வீட்டில் செய்கிறதா இருந்தாலுமே நிறையா செய்யும் போது ஒரு 3-4 பேர் சேர்ந்து இதை இழுத்து செய்யணும். பட் நம்ம கொஞ்சம் தானே சேர்த்துருக்கோம், 1 கப் சுகர். ஸோ ஒரே ஆள் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி மடித்து விட்டு அப்பப்போ அந்த பவுடரையுமே அந்த பொட்டுக்கடலை மைதா கலவையுமே மேலே தூவி விட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கங்க. உங்களுக்கே தெரியும், அந்த நூல் மாதிரி லேயராக அந்த சோன் பப்படி பதம் வந்துட்டுருக்குது உங்களுக்கே தெரியும். ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. அந்த இருக்கிற மாவு எல்லாத்தையுமே கொஞ்சமாக சேர்த்து முடிச்சிடலாம் நம்ம. ஸோ எல்லாத்துக்குமே இந்த நம்ம எடுத்துருக்க சுகருக்கு நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை மாவு கரெக்டாகவே இருக்கும். ஸோ அது முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமே இழுத்து விட்டு செஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் குறைவாக அப்படி இருக்கக்கூடாது. ஸோ எல்லா பக்கமே ஈவனாக இருக்கிற மாதிரி சுற்றி இதே மாதிரியே மடித்து விட்டு அந்த பவுடர் சேர்த்து நம்ம இழுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல கனமாக வந்துருச்சு. நிறைய நூலாக நிறைய லேயர்ஸ் மாதிரி இருக்குது. நல்ல ஒரு நூல் பண்டில் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்லா எல்லா மாவுமே போட்டு நல்லா இழுத்து விட்ட பிறகு நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்லாம். ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் நம்ம பெட்டி கடையிலலாம் கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி பாக்ஸில் போட்டு சாப்பிடலாம். அல்லது நம்ம கடைகளில் சோன் பப்படி வாங்குவோம்ல, அந்த மாதிரி ஒரு கப்பில் நீங்கள் மோல்ட் பண்ணிவிட்டு கப்பில் அமுக்கி விட்டுட்டு கட் பண்ணி சாப்பிடலாம். ஒரு பெரிய ட்ரேயில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி சாப்பிடலாம். அதெல்லாம் உங்கள் இஷ்டம். பட் இதுதான் ஒரு பேசிக் மெத்தட். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வந்திருக்குல்ல, நல்ல நூலாக.
அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சோன் பப்படி ரொம்ப சுலபமாக வீட்டிலேயே ரெடி பண்ணியிருக்கோம். சாப்பிட வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நீங்கள் எந்த மாதிரி ஷேப்பில் வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பட் இப்படி நம்ம வந்து பாக்ஸில் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு அள்ளி சாப்பிட்ற மாதிரி வராதில்ல. ஸோ கண்டிப்பாக இதே விதத்தில் நீங்கள் ஒரு சூப்பரான சோன் பப்படி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.